ஞானிகள், இடப்பக்கம் மெய்ப்பர்கள், ஆட்டுக்குட்டி என்கின்ற அவர் வேந்தர் ஸ்ரீதான் நம்ம பார்க்கிறோம், முன்னணி காட்சி தான் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு பெத்தலகேம் சர்ச்சில் இருக்கின்ற முன்னணி காட்சி இதுதான். இன்னொரு அடுத்து இதான் முன்னணி காட்சி பார்க்க வச்சிருக்காங்க. இந்த குழந்தை இயேசுக்கு பக்கத்துல தங்கம் வெள்ளை போறதும் வந்து இல்லை, ஞானிகள் இல்லை, மீட்பர்கள் இல்லை, ஆடுகள் இல்லை, என்னதான் இருக்குது? கற்கள் தான் சூழ்ந்து இருக்கிறது. இன்னைக்கு அந்த விஷயம் சொல்றாரு, இங்கே கிறிஸ்துமஸ் கிடையாது, இங்கே கிறிஸ்துமஸ் கிடையாது. எங்கள் குழந்தைகள் இந்த கற்களின் இடுபாடுகளில் சிக்கி அழிந்து போய்விட்டார்கள். எங்கள் குழந்தைகள் இந்த இடிபாடுகளில் சிக்கி அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் பெற்றோர்கள் இந்த இடிபாடுகளுக்குள் அவருடைய குரல்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே நாங்கள் கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ்? இதான் கிறிஸ்துமஸ் கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். எப்படி ஒரு கோரமான ஒரு காட்சி. இன்னொரு பிக்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஞானிகள் நிற்பாங்க, அவங்க கையில தங்கம் வெள்ளை போடவில்லை, என்னதான் இருக்குது? கற்கள் தான் இருக்கிறது, கற்கள் தான் இருக்கிறது. இந்த உலகத்தின் போர் சூழலை இந்த படம் காட்டுகிறது. என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை இறக்கி செய்தீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த சிறியர்களுக்கு செய்தி கொடுத்த செய்தி என்ன? கற்கள், வேதனைகள், அழுகைகள், அனாதையாக்கப்பட்ட சூழல், உயிரை இழந்த ஒரு சூழல். இதுதானே இயேசுவுக்கு இன்றைக்கு அந்த ஏற்படுத்தி சர்ச்சில் கொடுத்திருக்காங்க. எப்படி கிறிஸ்துமஸை அந்த மக்கள் கொண்டாட முடியும்? எப்படி கொண்டாட முடியும்? இன்றைக்கு மணிப்பூரில் எடுத்துக்கொள்ளுங்கள், பல தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்? எப்படி கொண்டாட முடியும்? அனாதையாக்கப்பட்டு விட்டோமே, ஐக்கியமாக இருந்த ஆலயங்கள் இல்லையே, எங்கே கொண்டாடுவது? இந்த செவலோ நப்தலி மக்களை போல மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது. காசா பகுதியில், உக்ரைன் பகுதியில் எங்கே கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும்? சபிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். எங்கே கொண்டாட முடியும்? மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் ஏசாயா அழகா எழுதுறாரு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஆகியும் இப்படிப்பட்ட சூழலிலும் இந்த செவலோன் நப்தலி நாடு முன்பு இருந்ததை போல இருக்க போவது இல்லை. இந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அவர்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர்களுக்கு ஒரு சமாதான பிரபு பிறப்பார், அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தர் பிறப்பார் என்ற ஒரு செய்தி அங்கே அறிவிக்கின்றார். இந்த அசிரிய படையான மீதியாவில் நடந்தது, அவருடைய காலத்தில் நடந்தது போல இனி நடக்காது. நீதி சூரியன் அங்கே உதிப்பார். இந்த தேசம் மீண்டும் மகிழ்ச்சியை பெறும் என்று அன்றைக்கு அறிவித்தார். அந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் காலத்தில் நிறைவேறியது. அந்த செபுலோன் நப்தலி நாடுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்ற பொழுது கலிலேயா நாடு. அந்த கலிலேயா நாட்டிலே தான் ஆண்டவர் முதல் அற்புதம் செய்ய கானாவூர் அங்கே தான் இருக்கிறது. 100க்கு அதிபதி தேவனை சந்தித்த கப்பர்நகூம் அங்கே தான் இருக்கிறது. ஒருவேளை சீஷர்கள் பிரமித்து போன அந்த மீன் பிடித்த அந்த கடற்கரை கரை இருக்கிற இடமும் அந்த கலிலேயா தான். நம்முடைய உயிர்களை இழந்து விட்டோமே என்று வாடி வதக்கி அழுது கொண்டு வந்து அந்த விதவியின் கூக்குரலை கேட்டு மகனை உயிரோடு எழுப்பிய நாயின் ஊர் இருக்கின்ற இடமும் இந்த கலிலேயா தான். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலிருந்து குழந்தையாய் வாழ்வதற்காக ஓடி சென்ற இடமும் அந்த நாசரேத் இருக்கிற இடமும் கலிலேயா தான். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் நாசரேத், அந்த கலிலேயா தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் செபுலோன் நப்தலி ஈனமாக பார்க்கப்பட்டது, கேவலமாக பார்க்கப்பட்டது, இருளின் தேசமாக பார்க்கப்பட்டது, மரணத்தின் தேசமாக
நற்செய்தி அங்கே பிறந்திருக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. முதல் அற்புதம் துவங்கி பல அற்புதங்களுக்கு சொந்தமான இடம் இந்த கலிலேயா நாடு. இயேசு கிறிஸ்துவா இந்த மரண இருளின் தேசம் நீதி உதிக்கின்ற சமாதானத்தின் தேசமாக மாறியதில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பா. இன்றைக்கு அந்த காசா பகுதி, மரிபூர் பகுதி, உக்ரைன் பகுதி, இடிபாடுகள் நடந்த பகுதி என்றைக்கு மாறும்? செவ்ரோன் நப்தலி மாறியதை போல இந்த தேசமும் ஒரு நாள் சமாதானத்திற்கு நீராக மாறும். அதற்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அந்த பிறப்பின் செய்தி வாழ்க்கை மாற்றியதை போல அந்த பிறப்பின் செய்தியை அறிவிக்கப்பட்டால் மட்டுமே அங்கே போர் சூழல் மாறும், அமைதி பிறக்கும், சமாதானம் பிறக்கும், எல்லோரும் இணைந்து பயணிக்க முடியும். ஒருவேளை இடிபாடுகள் சிக்கி இருக்கிற குழந்தையை போல உங்கள் உள்ளத்தில் பலவிதமான மனக்கவலைகள் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, வேதனை நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ, துக்கம் உங்கள் உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறதோ, மீள முடியாமல் இருக்கிறோம் என்று யோசிக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு பாதகம் தந்திருக்கிறார். இனி மரண இருளில் வாழ்ந்த வாழ்க்கை இருக்காது என்றால் கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாம் அதிசயமானவர், கர்த்தருடைய வைராக்கியத்தை செய்யும் என்று ஏசாயா எழுதுகிறார். அந்த கர்த்தருடைய விசுவாசம், வைராக்கியம் நம் வாழ்வை மாற்றும் பிறப்பின் செய்தியாக அந்த செய்தி கொண்டாட நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கடைசியாக வாசிக்கிற வேத பகுதி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள ஒரு பகுதி, மிக அற்புதமான ஒரு பகுதி. அப்போது பரிசுத்த பவுல் ரொம்ப அழகாக எழுதுகின்ற ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி இன்றைக்கு உலகமெங்கும் 200 கோடிக்கும் அதிகமான நாடுகளிலே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றார். அப்படியே எவ்வளவு மக்கள் கொண்டாடுவாங்க பார்த்துட்டாங்க. ஆனா இங்க செய்தி என்ன அறிவிச்சிருக்காங்க? இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி கொடுக்க அறிவிக்கிறது. 200 கோடிக்கு அதிகமான நாடுகளில் எல்லா மக்களும் இந்த நற்செய்தி அவர்கள் வாழ்வின் செய்தியாக இருக்கிறதா? வாழ்வின் செய்தியாக இருக்கிறதா? ஏன் இருக்கவில்லை? அங்கெல்லாம் பவுல் எழுதுறாரு. என்ன பவுல் எழுதுறாரு? இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தின் பிற்பகுதியை இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களால் இருந்தோம். ஏன் நற்செய்தி கொண்டாட முடியவில்லை என்று சொன்னால், இவ்வுலகத்தில் இருக்கின்ற வழிபாடுகளுக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அது என்ன வழிபாடு? எனக்கு எது முக்கியமாக கிடைக்கிறோ அதை நான் ஆராதனை செய்கிறேன். அதான் கடவுளை விட்டு வேறு எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இன்னைக்கு எதெல்லாம் எனக்கு அடிமையாக இருக்கிறது? ஒருவேளை என்னுடைய தேவைகள் ஒரு புறம் என்னை அழைத்துக் கொண்டிருந்தால் நான் எதில் அடிமைப்பட்டு கிடக்கிறேன்? ஒரு பெரிய இன்னைக்கு எதெல்லாம் அடிக்ஷன் அப்படின்னு பார்க்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க. அது மனித வாழ்க்கை சீர்குலைக்கின்ற அடிக்ஷனாக இருக்கிறது. ட்ரக் அடிக்ஷன், நிக்கோட்டின் அடிக்ஷன் என்று சொல்கிறார்கள். இன்னும் மீடியா அடிக்ஷன் என்று சொல்கிறார்கள், மொபைல் அடிக்ஷன் என்று சொல்கிறார்கள், பிஹேவியர் அடிக்ஷன் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் மனித வாழ்க்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மனித சிந்தனை மழுங்கடிக்க செய்கிறது. இந்த அடிமைத்தனத்துக்குள் சிக்குண்டு மீள முடியாமல் இருக்கின்றேன். ஆலயத்திற்கு ஏன் போத? இன்னைக்கு கொஞ்சம் வேலை, என்ன வேலை? மொபைல் எனக்கு வேலை, நெட்ல எனக்கு வேலை. என்னுடைய நேரத்தை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை தேட முடியாதபடி இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் என்னை சிறை பிடித்து வைத்திருக்கிறது. இந்த அடிமைக்குள் இருந்தால் இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி எப்படி எனக்கு வாழ்வாக மாறும்? நம்ம எழுதுகிறார், இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், என்னை மீட்கும்படியாக பிறந்திருக்கிறார் என்று உணர்ந்தால் மாத்திரமே, அவரை அப்பா என்று அழைக்கின்ற புத்திர சுவிகார ஆவியை பெற்றால் மாத்திரமே இனி
சுயாதீனமாய் வாழ முடியும் என்று எழுதியிருக்கிறார். அப்படின்னா எனக்கு இதெல்லாம் அடிமைப்படுத்துகிறது, பாவம் அடிமையாக இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்தால் மாத்திரமே நாம் அப்பா என்று அழைக்கின்ற சுயாதீன ஆவியை, புத்திர சுவீகார ஆவியை நாம் பெற முடியும். இந்த பாவம், இந்த சொல்லப்பட்ட அடிமைகள் எல்லாம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ள சொன்னால் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அங்கே ஒரு முடக்குவாத நோயால், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை 4 பேர் சுமந்து வரார்கள். இயேசு கிறிஸ்து வீட்டிற்காக கேள்விப்பட்டு கூரைகளை பிரித்து உள்ளே இறக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தையினால், ஆற்றல் நிறைந்த வார்த்தையினால், தம்முடைய பரிசுத்த நாமத்தின் வார்த்தையினாலே அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட மனிதனை தொட்டு சுகமாக்கவில்லை. அந்த மனிதனை ஒருவேளை உனக்கு சுகமாகிவிட்டது, எழுந்து போய் என்று சொல்லவில்லை. எல்லோரும் பார்க்கிறார்கள், அவன் வியாதிக்கால், சுகவீனமானவன், முடக்குவாதத்தால், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் தெரியும். இயேசுவுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவனை வியாதி அடிமைப்படுத்தவில்லை. அவன் உள்ளத்தில் இருக்கிற குற்ற உணர்வு, அவன் உள்ளத்தில் அவன் செய்த பாவத்தின் குற்ற உணர்வு அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் வியாதி இருந்தல்ல, இந்த பாவத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானால் மாத்திரமே அவன் விடுதலை பெற முடியும் என்று ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். அவன் பார்த்து சொன்னார், ஒரு பாவங்கள் உனக்கு மகனே, அவனை தனக்கூட பேசுறார், மகனே ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றால் பார்க்கிறோம். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான்னு சொன்னார். ஒருவேளை அந்த அடிமைத்தர வாழ்க்கையை மீட்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவத்திற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவ ரட்சிக்க வல்லமை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த கிறிஸ்து பிறந்தது வரலாறாக அல்ல, நம்முடைய வாழ்வாக மாறுகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு என்னை தேடி வந்து அறிவிக்கின்ற நோக்கம், நான் விடுதலை பெற வேண்டும். எனக்கு மாத்திரம் தெரியும் எதில் நான் அடிமையாக இருக்கிறேன், எதில் வீழ்ந்திருக்கிறேன், எதை வீழ முடியாமல் இருக்கின்றேன். அதை விடுவிப்பதற்காக கிறிஸ்து எனக்காக சிறைப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காகவே வந்திருக்கிறார். அந்த மீட்பின் செய்தியை கேட்கிறதா அந்த மீட்பை பெற வேண்டாம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் யோசிப்போம் என்று சொன்னார், என் மனதில் அவர் எழுந்திருக்கிற கவலைகளிலே நான் அடிமையாக இருக்கிறேன். என்ன கவலை? எனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு வியாதி இன்னும் குணமாகவில்லை, ஏன் எனக்கான தேவைகள் சந்திக்கப்படவில்லை, ஏன் எனக்கு வீடு கட்ட முடியவில்லை, ஏன் எனக்கான ஒரு வாழ்க்கை அமையவில்லை, என் மகளுக்கு ஏதோ நல்ல வாழ்க்கை மாப்பிள்ளை பெண் கிடைக்கவில்லை. இதை நினைத்து 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 வேதனையோடு கூட இந்த வேதனை அடிமைத்தனத்தில் மூழ்கி கிடக்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாவ சுமக்கிறவர்களே, இந்த எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாக இருக்கிறேன். அதற்காகவே நம்மை ஒருவர் நம்மை போல பசி உண்டாயிற்று, நம்மை போல அழுகை உண்டாயிற்று, நம்மை போல கண்ணீர் வந்தது, நம்மை போல வேதனை அனுபவித்து எந்தே கதறினார். நம்மை போல் பாடுகளை அனுபவித்தார். நம்மை நீக்கும்படியாக அவர் வைத்திருந்த அன்பினார் என் உலகத்தில் மண்ணில் இருக்கிறார். அன்பு ஒருவேளை அந்த இயேசுவை தரிசித்த மீட்பர்களைப் போல புறப்பட்டு செல்வதற்கு ஆயத்தமானார். அவர் எங்கோ இல்லை, யார் தேவையில் இருக்கிறார்களோ அவரை காணுங்கள், இயேசுவை காணுங்கள், அவருக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவினுடைய பிறப்பு மகிழ்ச்சி உள்ளத்திலே நீங்கள் பெற முடியும். யார் தேவையில் இருக்கிறார்கள், எங்கே இயேசு வாழ்கிறார் என்று அடையாளம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு இடம் வாதிவர் இருந்தார். அவர் தம்முடைய பொருள் சம்பாதிப்பதற்காக கப்பலில் பணியாற்றினார். பொருள் சம்பாதித்தால் பல ஆண்டுகள் நிறைய சம்பாதிச்சு அவர் வீட்டுக்கு வந்தார். ஒருவேளை அந்த ஊருக்கு வந்தார்.
அவனுக்கு யோசனை தோணுச்சு, நம்ம பொருள் எதுவுமே இல்லாமங்கிறது வெறுமையா போனோம், இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்துட்டோம், ஆனா இந்த உறவினர் நம்மளை எப்படி பார்க்கறாங்கன்னு அவன் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. இந்த சம்பாதத்தை எல்லாம் வச்சுட்டு, பொருட்களை எல்லாம் வச்சுட்டு, நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஒரு ஏழை கோலம் தலையெல்லாம் வாரி விட்டுட்டு, ஒரு ஏழை போல, ஒரு உணவுக்காக பிச்சை எடுக்கின்ற மக்களை போல ஒரு ஏழை கோலத்திலே உறவினர்கள் வீட்டுக்கு போனோம். பெரியப்பா வீட்டுக்கு போனோம். அப்பா நான் ஜாப் வந்திருக்கப்பா, நான் சமாதிச்சு வந்த பொருளை நான் கப்பலில் விபத்துல எல்லாம் மூழ்கி போயிடுச்சு, இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிறாங்க, தண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்றாரு, இல்லை சாமி முடியாது, எங்கள் வீட்டில் உடைய தங்கக்கு இருக்க இடம், நீ போய் மாமா வீட்டுக்கு போகிறோம், உறவினர் வீட்டுக்கு போகிறோம், நண்பர்கள் வீட்டுக்கு போகிறோம், யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசிக்கின்றான், இந்த உலகம் ஒருவேளை எங்கே பொருளாதாரம் இருக்கிறதோ, எங்கே பணம் இருக்கிறதோ, எங்கே மதிப்பு இருக்கிறதோ, அங்கேதான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவல்ல வாழ்க்கை. எங்கே ஏழ்மை இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் தேடி வந்தார். கடவுள் தேடி வந்தார். கடவுள் தேடி வந்த வாழ்க்கையை இவர்கள் ஏற்க வருகிறார்கள். உடனே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வைத்து ஒரு பெரிய மாளிகை போன்ற ஒரு பெரிய வீட்டை கட்டினார். தேவை இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுத்தார், தங்க வைத்தார். செய்தி பரவியது, இது ஜான்தான் என்று அங்கிருந்த உறவினர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்கள் கேட்டவுடன் சொன்னாங்க, ஒருவேளை பணக்காரர்கள் தெரிந்திருந்தால் அன்றைக்கே வீட்டில் இடம் கொடுத்திருப்போமே, இன்றைக்கு தெரியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு அங்கே வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். ஆண்டவர் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏழை கோலமாய் தேடி வந்தது. ஏழை மக்களை தேடி சென்று உதவி செய்யுங்கள். ஒரு நாள் உணவு கொடுங்கள், ஒரு உடை வாங்கி கொடுங்கள், ஒரு வேலை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். அதுதான் உண்மையான அர்த்தம் கிறிஸ்துமஸ் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீது உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன். நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காக நான் நன்றி தெரிவிக்கிறோம். உங்களுடைய பிறப்பு எங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் சிந்திக்க அழைக்கிறது. அர்த்தம் நிறைந்த கொண்டாட்டத்தை கொண்டாட அழைக்கிறது. அந்த அர்த்தம் நிறைந்த சிந்தையோடு என் இல்லங்களுக்கு திரும்பி செலுத்த வைப்பார்கள். ஆண்டவரை இயேசுவை ஜெபிக்கிறோம். அப்படி நல்லதுதான். ஆமாம்.